அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா லோ அண்ட் க்ளோசிங் ஒரே இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லோவை பிரேக் பண்ணி ஸோ அகைன் கொஞ்சம் ஃபாலிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது அடுத்தது க்ரூட் ஆயில் என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று க்ரூட் ஆயிலில் நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. நேற்று லோ அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஜனவரி 22 லோ 6525. ஸோ அதை பிரேக் பண்ணி 6445 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ரெக்கவரி ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் இன்னும் மாற்றலை. அதாவது நேற்று சொன்ன சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். 6433ங்கிறது சப்போர்ட், 6687ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இந்த 6433க்கு கீழே பிரேக் அவுட், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 6433க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அகைன் கண்டினியூஷன், இந்த ஃபால் கண்டினியூஷன் ஆகும். அப்படி இல்லாமல் இந்த 6433க்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கொஞ்சம் ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு பை எடுத்திருந்த மார்க்கெட்டில் ஒரு சேனல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கிரியேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த இடம் சப்போர்ட்டாக கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ மேலே ஓப்பன் ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. 6433 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் பாசிபிள். அந்த பை எவ்வளோ தூரம் வரும்னா இந்த இடம், அதாவது பார்த்தீங்கன்னா நேத்தோட ஹை 6579 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து வேணால் ஃபாலிங் எதிர்பார்க்கலாம். ஸோ மேலே வர மார்க்கெட் இந்த இடத்துல 6579 வந்த உடனே 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஃபாலிங் நடக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சப்போர்ட் ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ நான் அகைன் சொல்லிடுறேன். ஸோ இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஓப்பன் கீழே வந்தது அப்படின்னா கீழே வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஷனாக ஃபால் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் இந்த 6433க்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ தாராளமாக பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் 6580. 6580 வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நாம் இன்னைக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஸோ அதுவே போதும். ஸோ இன்னைக்கு வாலட்டிலிட்டி மார்க்கெட் இருக்கும். இந்த 6433க்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூஷனாக பார்க்கலாம். ஒரு கான்சல்டேஷன் மார்க்கெட்டாக தான் இருக்குது. இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இன்னும் கிடைக்கல. இதில் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பை ஒரு நாள் செல். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மேபி ஹையாக கட் பண்ணால் வேணால் 355.2 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் செல் சைடு போகாதீங்க. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் 355 ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் டார்கெட் எய்ம் பண்ணலாம் நாம. ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் அகைன் பை சைடு தான் திரும்பி இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் 839.80 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர்லாம் ஃபுல் டிமாண்ட் தான். அதுவும் இல்லாமல் ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரேட் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஜிங்க்கு சொல்லணும்னு நினச்சேன். அகைன் சப்போர்ட் ஜோனில் நின்றுட்டு இருக்கு 270.75. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இந்த இடம் ஸ்டாப் லாஸாக போட்டு ஸோ இந்த கேண்டிலோட லோ என்ன வருது, ஜனவரி 8 கேண்டில் லோ 268. அப்படின்னா 267 ஸ்டாப் லாஸ். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 267 ஸ்டாப் லாஸ். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் 270.75. ஸோ அதே மாதிரி டார்கெட் அகைன் இந்த இடம் தான் 278, இல்லைனா அதை தாண்டி 298 ஒரு ஸ்விங் டார்கெட் அப்படின்னா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேணும்னா ஜிங்க் நம்ம சின்ன ஸ்டாப் லாஸில் ஒரு 1:3 ரேஷியோ
ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் டார்கெட் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ், 8 to 9 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 1:3 ரேஷியோவில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.